பகவத்கீதை உண்மை உருவில் 108 முக்கியமான ஸ்லோகங்கள். ஸ்லோகம் 31. அத்தியாயம் 4, பதம் 8. பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக நானே யுகந்தோறும் தோன்றுகிறேன். சாந்தர்களை காப்பாற்றுவதற்காக, துஷ்டர்களை அழிப்பதற்காக, தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக நான் யுகம் யுகமாக, அதாவது ஒவ்வொரு காலத்திலும் அவதரிக்கிறேன். சாந்தர்களின் பாதுகாப்பு. பகவான் தர்மத்தை பின்பற்றும் நல்லவர்களை காப்பாற்றுகிறார். துஷ்டர்களின் அழிவு. அதர்மத்தை பின்பற்றும் தீய செயல்களில் ஈடுபடும் மனிதர்களை அழிக்கிறார். தர்மத்தின் நிலைநிறுத்தம். தர்மம் குறைந்து அதர்மம் அதிகரிக்கும் போது பகவான் அவதரித்து தர்மத்தை மீண்டும் நிலைநிறுத்துகிறார். யுகம் யுகமாக. இது ஒரு முறை மட்டுமல்ல, ஒவ்வொரு யுகத்திலும் தேவையான போது பகவான் அவதரிக்கிறார். இதன் ஆன்மீக பொருள். அவதாரத்தின் நோக்கம். பகவான் அவதரிப்பது தனிப்பட்ட விருப்பத்திற்காக அல்ல, உலகின் சமநிலையை பாதுகாக்க. தர்மம் மற்றும் அதர்மம். தர்மம் குறையும் போதும் அதர்மம் அதிகரிக்கும் போது சமநிலையை மீட்டெடுக்க தெய்வீக தலையீடு அவசியமாகிறது. சாந்தர்களின் நம்பிக்கை. பகவான் எப்போதும் தர்மத்தை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை பக்தர்களுக்கு உறுதியையும் ஆறுதலையும் தருகிறது. இன்றைய நடைமுறை பார்வை. சமூகத்தில் தர்மம் குறையும் போது அநீதி, அக்கிரமம், தீய செயல்கள் அதிகரிக்கும். தெய்வீக தலையீடு. பகவான் அவதரித்து நீதியை நிலைநிறுத்துகிறார். பக்தர்களுக்கான பாடம். எப்போதும் தர்மத்தை பின்பற்ற வேண்டும். பகவான் தர்மத்தை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையுடன் வாழ வேண்டும். சுருக்கமாக, பகவத்கீதை 4.8 நமக்கு சொல்லும் செய்தி: தர்மம் குறையும் போது, அதர்மம் அதிகரிக்கும் போது பகவான் அவதரித்து சாந்தர்களை காப்பாற்றி துஷ்டர்களை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்துகிறார். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. இருளின் அஞ்ஞானத்தால் குருடனாக இருந்த எனக்கு ஞானம் என்ற கண் மருந்தை அளித்து என் கண்களை திறந்த அந்த ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம்.